வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் 4 கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் 5 கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தந்தி டிவி அவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக 33% வாக்கு பெறும், பாஜக 12% வாக்கை பெறும், நாம் தமிழர் 8% வாக்கை பெறும், மற்றவர்கள் 4% வாக்கை பெறும், திமுக 43% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜக 14 தொகுதிகளில் 2வது இடம் பிடிப்பார்கள் அப்படின்றதையும் அவங்க கணித்திருக்கிறாங்க. 2வது இடம் அப்படின்றது இந்த 14 தொகுதிகள்லையும் அதிமுக பின்னடைவை சந்திப்பார்கள் அப்படின்றதையும் அவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவில் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது ஏபிபிசி ஓட்டர் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவு சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட். 39 மக்களவை தொகுதியிலையுமே இந்திய அலையன்ஸ் தான் வெற்றி பெறாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் திமுக 54.7% வாக்குகளை பிடித்து முதலிடம் பிடிப்பார்கள் அப்படின்னும், அதிமுக 27.8% வாக்குகளை பிடிப்பார்கள் அப்படின்னும், என்டிஏ 10.9% வாக்குகளை பிடிப்பார்கள் அப்படின்னும், மற்றவர்கள் 6.8% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்றதையும் ஏபிபி அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது CNN நியூஸ் 18 அதுதான் லேட்டஸ்ட்டாக வந்த கருத்து கணிப்பு முடிவு. ஸோ இதில் டிஎம்கே அலையன்ஸ் 30 இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னும், பாஜக அலையன்ஸ் 5 இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக 4 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் திமுக கூட்டணிக்கு 51% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும், பாரதிய ஜனதா அலையன்ஸுக்கு 13% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னும், அதிமுக அலையன்ஸுக்கு 17% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜி நியூஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க இந்திய அலையன்ஸுக்கு 36 இடங்களும், என்டிஏ 1 தொகுதிகளையும், மற்றவர்கள் 2 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய தலைமுறை தி ஃபெடரல் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க டிஎம்கே 38.33% வாக்குகளையும், பிஜேபி 18.48% வாக்குகளையும், ஏடிஎம்கே 17.26% வாக்குகளையும், நாம் தமிழர் 7.26% வாக்குகளையும், பாட்டாளி மக்கள் கட்சி 2.81% வாக்குகளையும், மற்றவர்கள் 5.41% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவில் டிஎம்கே 29லேருந்து 31 தொகுதிகள் வரைக்கும், அதாவது டிஎம்கே அலையன்ஸ் 29லேருந்து 31 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னும், பாஜக 4லேருந்து 6, அதிமுக 4லேருந்து 6 தொகுதிகளும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படியாக எல்லா கருத்து கணிப்பினுடைய முடிவுகள்லையுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவு வாய்ப்புகள் இருக்குது. அது அதிமுக வர்சஸ் பாஜக இவங்க 2 பேரும் தான் ரேஸில் அதிமுக கொஞ்சம் முன்னாடி போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களை விரட்டி போகிற மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரிசல்ட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல தொகுதிகளில் போட்டி அப்படின்றது டஃப்பாக இருக்கும். ஆனாலுமே இதில் கெயின் அடைய போகிறது டிஎம்கே அலையன்ஸ். அவங்க பெருவாரியான தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு தான் சொல்லி வச்ச மாதிரி எல்லா கருத்து கணிப்பினுடைய முடிவுகளையும் பார்க்க முடியுது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சதவீதத்துலேயும் சரி, சீட்லேயும் சரி, அவங்க தனியாக நின்று பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த 9 கருத்து கணிப்பினுடைய முடிவுகளில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.